ஒரு பெரிய ஃபேமிலி தங்குற மாதிரி வீடை தான் இன்னைக்கு நம்ம ட்ரீம் ஹவுஸ்ல பார்க்க போறோம். இந்த வீடு பாத்தீங்கன்னா 1150 ஸ்கொயர் ஃபீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா ஒரு 4 பைக் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய ஸ்பேசியஸான போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. நம்ம போர்ட்டிகோக்குள்ளேயே ஒரு சம்பு, ஒரு போரு, ஒரு நல்ல தண்ணி லைனுமே அமைஞ்சிரும். இந்த வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா நார்த் பேசிங்ல அமைஞ்சிருக்கு. அப்படியே உள்ள வந்தது ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா 15:30 11 அப்படிங்கிற சைஸ்ல அமைஞ்சிருக்கு. ஹாலுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்ட் ஒர்க்கோட ஒரு டிவி ஷோகேஸுமே வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா கிச்சனுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் கிச்சன் டைப்ல பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா 10க்கு 8. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க பெட்ரூமுமே நமக்கு ஃபுல்லா கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 14க்கு 11 அப்படிங்கிற அளவுல அமைஞ்சிருக்கு. நம்ம பெட்ரூம்ல வந்து ஒரு பாத்ரூமும் வந்துடும். பாத்ரூம் வந்து ஹிடன் ஷோகேஸோட பண்ணி கொடுத்துருக்கோம். பாத்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 4க்கு 10 அப்படிங்கிற அளவுல அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஒரு மினி ஃபேமிலி தங்குற மாதிரி தான் அமைச்சு கொடுத்துருக்கோம். பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 12:30க்கு 10 அப்படிங்கிற சைஸ்ல அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பாத்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 4க்கு 10 அப்படிங்கிற சைஸ்ல அமைஞ்சிருக்கு. கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா 6க்கு 11 அப்படிங்கிற சைஸ்ல அமைஞ்சிருக்கு. இந்த வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோவில்பட்டியில 19 ரோட்ல ராமலட்சுமி நகர் அப்படிங்கிற ஏரியால தான் லொக்கேட் ஆயிருக்கு. மேலும் இந்த வீட்டோட டீடைல்ஸ் தெரியும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.